பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசப்பா உங்க கூட பேசுறாருல்ல. இன்னைக்கும் கர்த்தர் உங்க கூட பேச போறார். ஒரு வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தார் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். என் சத்ருவே, சாசே, நீ என்னை பார்த்து சந்தோஷப்படாத. நான் விழுந்துட்டேன்னு சந்தோஷப்படாத. இன்னைக்கு அநேகர் விழுந்து போயிருக்கலாம். என்னோட வாழ்க்கையில பலமுறை விழுந்து போயிருக்கிறேன். பாவத்துல விழுந்து போயிருக்கேன், அருவருப்புல விழுந்து போயிருக்கேன், இச்சையில விழுந்து போயிருக்கேன். பிசாசு சந்தோஷப்படுகிற நேரம் அது. ஐயோ, ஒரு தேவ பிள்ளை விழுந்து போயிட்டான், அவன் வாழ்க்கை அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற நேரம். ஆனா கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்மை தூக்கி எடுக்கிற தேவன், எழுந்திருக்க பலம் தருகிற தேவன். அழகா சொல்றார் மீகா தீர்க்கதரிசி, என் சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஒருவேளை என் வாழ்க்கை இன்னைக்கு இருளில் இருந்தாலும் கர்த்தர் என்னை அந்த இருட்டிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வருவார். 18ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றார், தேவரீர் என் இருளை வெளிச்சமாய் மாற பண்ணுகிற தேவன், என் விளக்கை ஏற்றுகிறவராய் இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில ஒரு இருள் சூழ்ந்த நிலைமையில இருக்கிறீங்களா? தேவ பிள்ளைய விழுந்து கிடக்கிறீங்களா? தாவீது விழுந்து போனான். கர்த்தர் அப்படியே அவனை விடல, தூக்கி எடுத்தார். அந்த நாற்றங்களை கழுவினார். திரும்பவும் கொண்டு வந்து தன்னுடைய தாசனாய் அதிபதியாய் நிறுத்தினார். என் அன்பு தேவ பிள்ளைய, விழுந்து போகிற மனிதனை அப்படியே வேடிக்கை பார்க்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் இல்லங்க. ஆம் தேவ பிள்ளைய, நீதிமான் 7 விழுந்தாலும் எழுந்திருப்பான். நம்ம விழுந்தாலும் கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறவா இருக்குது. ஆண்டவரை பார்த்து கதறும் பொழுது சிம்சோன் தேவனை பார்த்து கதறினான். ஒரு விசை என்னை நினைத்தருள மாட்டவர். ஆண்டவர் அவனை நினைத்தருளினார். என் அன்பு தேவ பிள்ளைய, ஒரு விசை தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிற தேவனா, எழும்பி நிற்க செய்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு பிசாசு நம்மளை பார்த்து சந்தோஷப்படலாம். விழுந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான், அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, இருட்டுல கிடக்கிறான், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு, இனி அவனால வெளியே வர முடியாது. தைரியமா சொல்லுங்க, என் சத்ருவே, என்னை குறித்து நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், கர்த்தரினை தூக்கி எடுப்பார். சங்கீதக்காரன் எழுதுற, என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும்போது உடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டதப்பா. ஆம் தெய்வ பிள்ளைய, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற தேவன், இருளில் இருக்கிறவர்களை, அந்தகாரமான இருளில் இருந்தவர்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்தவர். உங்களையும் என்னையும் இருளின் காரியங்களிலிருந்து மாற்றி சமாதானத்தின் பாதையில நடத்த போகிறார், நடத்துவார். கலங்காதீங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஏன், எதுக்குன்னு ஆண்டவரை கேள்வி கேட்காதீங்க. விழுந்துட்டேன்ப்பா, என்னை தூக்கி எடுங்க, இனி விழாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், என் வாழ்க்கையை மாற்றும். விழுறது சகஜம்தான். ஆமாண்டவரை, தடுமாறிட்டேன், விழுந்துட்டேன், உடைய ரட்சிப்பை மறந்து போயிட்டேன், நீர் எனக்கு கொடுத்த இரக்கத்தை மறந்துட்டேன்ப்பா. ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும், என்னை தூக்கி எடுங்கப்பா. விழுந்து கிடக்கிற என்னை நிமிர்ந்து நிற்க செய்யுங்கப்பா. சத்துரு என்னை குறித்து சந்தோஷப்படாதபடிக்கு அவன் வெட்கப்படுகிற போல என்னை மாற்றுங்கப்பான்னு ஒரு சின்ன ஜெபம் இன்னைக்கு நம்மளை மாத்திரும், வாழ்க்கையை மாத்திரும். ஜெபம் பண்றீங்களா? பெருமைக்கு இடம் கொடுக்காதீங்க. எந்த வெளியில விழுந்தது தான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு தீர்மானத்துக்கு வராதீங்க. விழுந்து கிடக்கிற நம்மை தூக்கி நிறுத்துகிற தேவன், இருளில் கிடக்கிற நம்மை திரும்பவும் வெளிச்சத்துக்கு கொண்டு இந்த உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியிடத்துல நம்ம ஓடி வருவதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார். அப்படியே விட்டுட்டு போற தகப்பன் கிடையாதம்மா, தூக்கி எடுக்கிற தேவன். குற்றுயிரும் குளையருமாய் கிடந்தவனை பார்த்து எல்லாரும் விலகி போகும்போது அந்த நல்ல சமாரியன் மாத்திரம் வந்து அவனை தூக்கி எடுத்து உன் காயங்களை துடைத்து அவனை சத்திரத்துல விட்டு அவனை பராமரித்து போஷித்த இந்த நல்ல சமாரியன் நமக்கு உண்டு. அவர் தான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அப்படியே விழுந்து கிடக்கிறவனை பார்த்துட்டு போற தேவன்ல தூக்கி எடுத்து இரத்தத்தை துடைத்து காயங்களுக்கு மருந்துட்டு அவனை பராமரிக்கிற தேவன் இன்னைக்கு உங்களை என்னை அப்படியே தூக்கி நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற தகப்பனே, சத்துருக்கு முன்பாக வைக்கப்பட்டு கிடக்காத படிக்கு விழுந்து கிடக்கிற எங்களை தூக்கி நிறுத்துங்கப்பா. எங்கள் இருளை வெளிச்சமாய் மாற பண்ணுங்கப்பா. நீங்க அப்படி செய்றீங்க, அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.